ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்குது தம்பியை கூட்டிகிட்டு. அதனால கொஞ்சம் அறக்க பறக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். மாவு நைட்டே ஊற வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு மாவை போட்டு விட்டுட்டு தம்பிக்கு சத்து மாவு கூழு கிண்டி எடுத்துக்கிட்டு பெரியவனுக்கு பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு அதையும் பார்த்துட்ருந்தேன். எவ்வளோ தான் நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாலும் நம்ம அந்த வேலை மட்டும் விடவே விடாதுங்க. நம்மளை சுற்றி 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 போய் நம்ம வீட்டை விட்டு அந்த செருப்பு போடுற வரைக்கும் நமக்கு அந்த வேலை இருக்குங்க. வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் அறக்க பறக்க அதுவும் அப்படி வீட்டில் இருந்து நம்ம வேலை பார்த்தாலுமே பரபரன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்தா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் எல்லா வேலையை போட்டு வச்சுட்டு மட்டும் என்னால் உட்காரவே முடியாது. வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன்னா அப்பாடா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேலையெல்லாம் அப்படியே கடன்னு பார்த்துட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரனை இன்றைக்கி வீட்டில் இருந்தார். அதனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஜாமான்லாம் கொஞ்சம் கழுவி வச்சிட்டாரு. காலையிலே தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து வச்சிட்டாரு. அவர் வீட்டில் இருந்தார் அப்படின்னா மோஸ்ட்லி எனக்கு ஹெல்ப்பாக தான் இருக்கும். நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதாவது கிச்சனில் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. அதனால் அவர் இருந்தார்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். பார்த்து கொடுத்தாரு. மோஸ்ட்லி அவருக்கு லீவ் இருக்காது. சண்டே கூட ஒர்க்காக தான் இருக்கும். அவர் வீட்டில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி சப்போர்ட்டிவாக இருந்துச்சு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார், எதுக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஒரு ஆள் நமக்கு இருக்கிறதுனால தான் நமக்கு கொஞ்சம் வேலை அலுப்பெல்லாம் தெரியாமல், அப்படியே வேலை அலுப்பு இருந்தாலும் நம்மளை பார்த்துக்கிற இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நினப்பிலே அப்படியே காலங்கள் ஓடிட்டே இருக்குது. நான் பீட்ரூட் பொரித்து தம்பிக்கு சாப்பாடு காலையிலே சாதம் கட்டி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன். மொச்சை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு வேணும்ல. அதனால் மத்தியானத்துக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இது ஒரு சின்ன பில்லோ இது நான் ஹேண்ட்மேடாக வீட்டிலேயே செஞ்சது. இது நல்லாயிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் இதை செஞ்சேன். எனக்கு கிராஃப்ட் ஐட்டம் செய்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு வேஸ்ட்டு டிஷர்ட்டில் பண்ணது தான். இது நானே பண்ணது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கார், எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.